Hello students, welcome to Hiba Maths 12th Standard Maths Chapter 10 Exercise 10.8 9th question in the video to solve பண்ணலாம். Question பாருங்க, a pot of boiling water at 100 degrees Celsius is removed from a stove at time t is equal to 0 and left to cool in the kitchen. இப்போ ஒரு boiling water 100 degrees Celsius வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து அவங்க வந்து ஆறுறதுக்கு வச்சிடுறாங்க. After 5 minutes the water temperature has decreased to 80 degrees Celsius. 5 minutes கழிச்சு நமக்கு வந்து temperature வந்து 80 degrees Celsius மாறிடுச்சு. And another 5 minutes later இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு it has dropped to 65 degrees Celsius அப்படின்றாங்க. Determine the temperature of the kitchen. இப்போ கிச்சனோட டெம்பரேச்சர் லாஸ்ட் கொஸ்டின்லலாம் கிச்சன் டெம்பரேச்சரே அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் இந்த சம்ல வந்து கிச்சனோட டெம்பரேச்சரை கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். Solution let T represent the temperature of boiling water and Tm represents the temperature of the kitchen இப்போ நமக்கு Tm ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க, சரிங்களா? So by Newton law of cooling, dt by dt is directly proportional to T minus Tm. இப்போ proportionality remove பண்ணும். அப்ப dt by dt is இந்த proportionality remove பண்றதுக்காக equal to அப்புறம் k எடுத்துக்கலாம், T minus Tm ன்னு எடுத்துக்கலாம். இப்போ variable separation பண்ணலாம். dt by T minus Tm is equal to k into dt. இப்போ ரெண்டு சைடுல நம்ம இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். Integration of dt by T minus Tm is equal to k constant அப்புறம் integration of dt. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? log of T minus Tm is equal to k into T plus log C. இப்போ இந்த plus log C inside கொண்டு வந்தா minus log C மாறிடும். Next line log T minus Tm minus log C is equal to k into T. இப்போ logல மைனஸ்ல இருந்தா எப்படி எழுதலாம்? T minus Tm by C which is equal to kt. இப்போ log remove பண்ணோம், e apply பண்றேன். இப்போ log remove ஆயிட்டு இந்த term அப்படியே எழுதிட்டு e பவர்ல kt ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து T minus Tm is equal to C அந்த சைடு கொண்டு போயிடலாம், C into e power kt. இது நம்மளோட first equation எடுத்துக்கலாம். இப்போ next இனிஷியலா அந்த கிச்சன்ல வந்து when t is equal to 0 அவங்களே கொடுத்துட்டாங்க. when t equal to 0 கொஸ்டின்ல t equal to 0 கொடுத்துட்டு டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து 100 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு c வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 100 minus Tm is equal to c into e power k into 0. e power 0 வேல்யூ 1. அப்போ 100 minus Tm is equal to C. இதுதான் C ஓட வேல்யூ. இந்த C வேல்யூ எடுத்துட்டு போய் நம்ம நம்பர் 1 ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ T minus Tm is equal to 100 minus Tm into e பவர்ல kt. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க. after 5 minutes when T is equal to 5 டெம்பரேச்சர் எவ்வளோ குறைஞ்சிருச்சு? 80 டிகிரி செல்சியஸ்க்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 80 minus Tm is equal to 100 minus Tm e power k into 5. T ஓட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபுல் டேர்மே கீழே கொண்டு வரேன். 80 minus Tm divided by 100 minus Tm is equal to e பவர்ல 5 into kன்னு எடுத்துட்டு வரேன், சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயமும் கொடுத்துருந்தாங்க. after 5 minutes அப்போ t is equal to மறுபடியும் இன்னொரு 5 minutes எடுக்கிறாங்க.
ஸோ 5 + 5 10 மினிட்ஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோக்கு வந்துருதுன்னா 65 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருது. சேம் இதையும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 65 - Tm is equal to 100 - Tm into e power 10 into k. T இடத்துல 10 10 into k. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 65 - Tm into 100 - Tm e5k whole square எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி e5k கண்டுபிடிச்சிட்டோம், அது நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதனால இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ 65 - Tm is equal to 100 - Tm into 80 - Tm divided by 100 minus Tm whole square. இப்போ இந்த ஸ்கொயரை ரெண்டா பிரிச்சா நம்ம கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். 65 - Tm is equal to 100 minus Tm into 80 minus Tm whole square divided by 100 minus Tm whole square. இதில் ஒரு டேர்மும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் எனக்கு 65 minus Tm, இங்கே ஒரே ஒரு டேர்ம் இருக்கும், நான் ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு வந்துடுறேன். 100 minus Tm is equal to 80 minus Tm whole square எடுத்துக்கலாமா? இப்போ இதை வந்து நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். வேண்டாம், நான் வந்து சொல்லித்தரதுக்காக எழுதுறேன். 65 into 100 65 0 0 minus 65 Tm again minus 100 into Tm minus into minus plus Tm square is equal to இது a minus b whole square, a square அப்போ 64 8 is 64 into 0 minus 2 into a into b 2 into 80 வந்து 160 into Tm plus Tm square. நம்பர்ஸ் மட்டும் இன்சைட் இருக்கட்டும். 6500 இது பிளஸ்ல இருக்கிறது மைனஸ்ல இந்த சைடு கொண்டு வந்துடலாம். பேலன்ஸ் இருக்க எல்லா டேர்மும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். minus 160 Tm ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறத எழுதிடலாம். plus Tm square minus 65 இன்சைடு வந்தால் plus 65 Tm minus 100 இன்சைடு வந்தால் plus 100 Tm plus Tm square இன்சைடு வந்தால் minus Tm square. இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. இதுவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 65 64 போச்சுன்னா 1, so 100 is equal to minus 160 plus 100, அப்போ minus 60 plus 65, அப்போ 5 Tm 100 divided by 5 is equal to Tm. ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும். therefore temperature of kitchen வந்து 20 degrees Celsius கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம்ம எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.